ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரதாப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாங்கள் இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை மேலே தான் இருக்கிறோம். ஏலகிரி மலை போய்ட்டு எங்கெங்கெல்லாம் சுற்ற முடியுமோ அங்கெல்லாம் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்துலேயும் கவர் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு வீடியோ ஒரு இடமா சுற்றி பார்த்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்து போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துல ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் இதெல்லாம் எரிஞ்சிருக்கு பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மேலே ஃபுல்லாக வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் எரிஞ்சிருக்கு. எல்லாம் எரிஞ்சு கொஞ்சம் அணைஞ்சிருக்கு. அந்த மாதிரி டைமில் நான் வந்துட்டோம். நல்லா பச்சை பசேலும் இன்னொரு வீடியோவில் நல்லா போடுறேன். வரைக்கும் என்னால் ட்ரை பண்ணி நல்ல வீடியோ எடுத்து போட முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏலகிரி மலை என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து போயிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். மார்ச் மாதத்தில் இருக்கும். மார்ச் மாதத்தில் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குங்க. ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகுதுனால கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். இதே வந்து ஒரு ஜூன் ஜூலையில் அந்த மாதிரி டைமில் வந்தோம்னா நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு மழை அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ட்ரையாக தாங்க இருக்குது. கொஞ்சம் இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ ட்ரையாக இருக்குது. இதுக்கப்புறம் மேலே போனோம்னா நல்லா பச்சைன்னு இருக்குது. இது கீழேன்றதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஒன்றும் இதில் பச்சை பசேல்னு இல்லை. இலையெல்லாம் ஊற்றிட்டு இருக்குது. எந்த மரத்துலையும் இலை இல்லை. எல்லா மலையும் இலையெல்லாம் கொட்டிகிட்டு இருக்குது. கொட்டிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் துளிக்க ஆரம்பிக்கும் போது ஜூன் ஜூலையில் நல்லா பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்தது மார்ச் மாதத்துனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த வியூ எப்படி இருக்குது, கீழே இருக்கிற வியூ. மேலே இருந்து கீழே பார்த்தா எல்லா மலையிலுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஏலகிரி மலையும் அழகாக இருக்குது. காலையில் நாங்கள் சீக்கிரமாக வரலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் லேட் ஆகி போச்சு. சீக்கிரமாக எந்திரிக்க முடியல. ஃபுல் டயர்டு. ஏஞ்சி தான் 7:30 மணி ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஸ்கூல் பசங்களாம் டூரிஸ்ட் கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது வலையை கிராஸ் பண்ணி போகிறோம். ஆனால் மேலே டிராஃபிக்காக நிற்கிது. ஏன்னா தெரியல, ஒரு பஸ்ஸுக்கார ஏதாவோ. இப்போ பாருங்கள், மேலே வந்துடுங்க. எல்லாம் மேலே வந்துடும். கீழே வந்து ட்ரையாக இருந்தது இல்லை. இப்போ மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாம் தைல மரம் தான். பச்சை பசேன்னு இருக்கும். கீழே வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருந்தது. மேலே வந்ததுமே ஃபுல்லாக பயங்கர சில்லாக இருக்குது. ஆனால் மேலே ஃபுல்லாக மழை இல்லையா, நம்ம இப்போ நல்லா ஹைட்டில் இருக்கோம். ஹைட்டில் இருக்கிறது நல்லா சில்லாக இருக்குது. மேலே நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. கீழே தான் நல்லா ட்ரையாக இருக்குது. அது பாருங்க, பலாமரம் மரம் இருக்கிறது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலாமரம் தான் அங்கே இருக்கிறது. எல்லாமே பலாமரம் தான். ஆனால் இப்போதைக்கு அதில் பிஞ்சு எதுவுமே இல்லை. பலாமரம் தான் அங்கே நிறையா இருக்கும். பலாமரம் நிறையா இருக்கும். அப்புறம் குட்டி குரங்கு பயிர் நிறையா இருப்பாங்க. நிறைய குரங்குகள் இருக்கும். இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக தைல மரம் தாங்க. தைல மரம் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரிங்க, தண்ணியே இல்லைனாலும் தைல மரம் பச்சுன்னு இருக்கும். அது எப்படின்னு தெரியல. கீழே எவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருந்தாலும் மொதல் தண்ணி குடிச்சு வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறேன். அளவுக்கு தைல மரம் எப்போவுமே பச்சுன்னு தாங்க இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லா செடியும் வறண்டு காஞ்சி போயிடும். தைல மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பச்சுன்னு இருக்குது. அந்த வாசையே சூப்பராக இருக்குது. தைல வாசம் இருக்கிறது எல்லாமே தைலங்காடு தான். எப்படியும் ஒரு 10 மரத்துக்கு 2 தேன் கூடு கட்டிடும். அந்த அளவுக்கு தேன் கூடு இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ. அந்த சில்லுன்னு காற்று அடிக்குது. அந்த வியூவில் போகவே அவ்வளோ சூப்பராக அற்புதமாக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய மரம், நல்லா உயரமான பகுதி. சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தேன் இருக்கா. எவ்வளோ பெரிய தேன் கூடு. எல்லாமே பெருசாக இருக்குங்க தேன் கூடுங்கலாம். இதெல்லாம் எப்படி எல்லோரும் அழித்து சாப்பிடுவாங்களா, இல்லை கவர்மெண்ட் ஏதாவது மொத்தமாக ஏலம் வச்சு விடுவாங்களான்னு தெரியல. தேன் மேலே விற்கிறாங்க. நிறைய இடத்துல தேன் விற்கிறாங்க. நிறைய தேன்லாம் விற்றுட்ருக்காங்க. ஆனால் விளையுது 14வது விளையுது. கழுத்து மச்சான். விநாயகர் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து முருகரை கும்பிட்றேங்க. நல்லா இருக்குங்க வியூ. மேலே மலைக்கு மேலே சூப்பராக இருக்குது. எல்லாம் மேலே உயரமான இடத்துல முருகர் கோயில் இருக்குது. முருகர் கோயில்னாலே உயரமான இடத்துல தான் இருக்கும். அது ஏலகிரி மலையில் இந்த மாதிரி இடத்துல பாருங்கள், எத்தனை ஹோட்டல் இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு வர்ற சுகமே தனி தாங்க. கற்பூரம் வாங்கிட்டோம், வத்திப்பட்டி வாங்க மறந்துட்டோம். வத்திப்பட்டி இல்லைன்னு தேடிட்டு இருந்தோம். வத்திப்பட்டி கிடச்சிருச்சு. சாமியை கும்பிட்டு நல்லபடியாக வீடியோ ஆரம்பிப்போம்.
இன்றைக்கி நம்ம ஏலகிரி மலை ட்ரிப்பில் எங்கே இருக்கிறோன்னா ஏலகிரி மலைக்கு மேலே இருக்கிற ஒரு முருகன் கோயிலில் தாங்க இருக்கிறோம். முருகர் கோயிலில் சாமி கும்பிட்டு விநாயகரும் பார்த்து சாமி கும்பிட்டு அடுத்து ஒரு ஏரியாவுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த முருகர் கோயில் எங்கே இருக்குனாக்கா நீங்கள் போட் ஹவுஸ் வந்து சைட் ரோட்டில் அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் முருகர் கோயில்னு சொல்லிட்டு போர்டு போடுவோம். லெஃப்ட்டில் மேலே ஏறி உள்ளே வந்தீங்கன்னா அந்த முருகர் கோயில் இருக்கும். மலைக்கு மேலே நல்லா அமைதியாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதை இவர் தான் கூப்பிட்டு வந்தாப்புல இந்த கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு. என் மச்சான் தான் இவர் வீடு எங்கே இருக்குன்னா கீழே பொன்னேரியில் இருக்குது. பொன்னேரிலேருந்து சரி போகலாம் வா மச்சான் மேலே போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டான். உடனே கிளம்பி வந்துட்டான். இப்போ தான் அந்த ஃபஸ்ட் டைம் இந்த முருகர் கோயிலுக்கு வரேங்க. இவர் தான் கூப்பிட்டு வந்தார். அந்த மேலே ஜோசியம் கூட பார்க்குறாங்க, வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே மச்சான் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு எந்த கோயில்? சாமி மலைன்னு ஒன்று இருக்குதாங்க. மேலே மலைக்கு மேலே ஏறணுமா, முடிஞ்சாக்க ட்ரை பண்ணி அங்கே நான் உங்களுக்கு ஏற்றி காட்டுறேன் சாமி மலைக்கு. நம்ம அந்த போட் ஹவுஸ் இதெல்லாம் தவிர்த்து அதை சுற்றி என்ன இருக்குது ஏலகிரி மலை. ஏலகிரி மலை ட்ரிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். பார்த்துட்டு இப்போ அடுத்து சாமி மலையை மச்சா, அவன் சாமி மலை தான் அடுத்து போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில. முடிஞ்சதை நாங்கள் ஏறி ட்ரை பண்ணுறோம். ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னு சொன்னால், எவ்வளோ ஹைட்டுன்னு தெரில. போய் ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஏலகிரி மலை என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். இன்றைக்கி நம்ம ஏலகிரி மலை ட்ரிப்பில் ஒரு ஏலகிரி மலையோட டோட்டல் வியூ பாயிண்ட்டாக காட்ட போகிறோங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான். கிரேனைட் மலையா? பார்த்தீங்கன்னா கல்குவாரி பக்கத்தில் கிரேனைட் மலை ஆப்போசிட்டில் வெட்டி எடுத்து லாரியில் ஏற்றிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள் கொஞ்சம் வியூவை ஓரளவுக்கு இருக்கா. இன்னும் கொஞ்சம் மேலே போய் இந்த மாதிரி ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி ஏறி இறங்கி வந்துருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி ஒரே கரடமோடான வழி. நம்ம எங்கே போக போகிறோன்னா அந்த மேலே ஒரு ஸ்டீல் கம்பி போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். அந்த ஸ்டீல் கம்பியான தான் போக போகிறோம். அங்கே போனோம்னா ஃபுல் வியூ பாயிண்ட்டு கிடைக்கும். நாங்கள் அந்த ஃபுல் வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்காக தான் வந்துட்டுருக்கோம். இது எங்கன்னா நீங்கள் போட் ஹவுஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரூட் வந்துகிட்டே இருங்க. வந்தே இருந்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் கலர் போர்டு போட்டிருப்பாங்க, நிலா ஒரு ரைட்டில் போகணுன்னு சொல்லிட்டு. அப்படியே ரைட்டு எடுத்து ஒரே சைட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். வந்துகிட்டே இருந்தோம்னா லாஸ்ட் எண்டு ஒரு 2-3 கோயிலெலாம் கிராஸ் ஆகி வரும். அந்த கோயிலேருந்து லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரலாம். ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் வண்டியை நம்ம கீழே நிப்பாட்டி மேலே நடந்து வர மாதிரி இருக்கும். நடந்து தான் போயிட்டுருக்குறோம். ஆரம்பிக்கிட்டு பாருங்கள். ஃபுல்லாக க்ரீன் போர்வெல்லாம் போற்றி ஒரு மாதிரியாக புல் மாதிரி டென்ட்டு போட்டு அடித்து வச்சுருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போல். என்ன மச்சான்? ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி பக்கா ரெனோவேட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராகிடும். நிறைய வேலை நடக்குதுங்க இங்கே. ஃபுல்லாக வேலை. ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் கட்டுறாங்க. நிறைய நடந்துகிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் செம்ம டெவலப் ஆகும். இப்போ இருக்கிறத விட அதிகமாக அங்கே இருக்குது ஹோட்டல்ஸ் தான். எல்லாம் இடம் வாங்கி நிறைய பேர் பெரிய பெரிய இடம் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் அது மாதிரிலாம் கட்டுறாங்க. இதே பக்கத்தில் ஜவாதி மலை இருக்குது. அங்கே இது மாதிரிலாம் வாங்கி இடம் வாங்கிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே யார் வேணாலும் அவங்க பேர் ரிஜிஸ்டர் ஆகாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஏலகிரி மலையில் உங்களுக்கு வீடு வாங்கணும்னா வந்து ஜாலியாக தங்கி நீங்கள் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து தங்கிட்டு போகிறத விட நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நிறைய காசு இருந்தால் வாங்கி வச்சுக்கிட்டு கட்டிட்டு லீவ் டைமில் வந்து ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். நல்லா இருக்குது. இப்போ வந்து இது மார்ச் மாதம், அதனால் கொஞ்சம் க்ரீனரிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சில்லாக தாங்க இருக்குது. அங்கே போட் ஹவுஸும் நல்லா சில்லாக இருந்தது. இப்போ நாங்கள் இங்கே வந்துக்கிறது மேலே ஹைட்டில் வந்திருக்கோம். போட் ஹவுஸுக்கும் மேலே அந்த வியூ பாயிண்ட்டுக்காண்டி. இந்த இடத்துல கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. அங்கே இருக்குது பாருங்கள். அது அந்த குளம் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த குளத்தான தான் கிராஸ் ஆகி அப்படியே வரும் ரோடு. கிராஸ் ஆகி நீங்கள் பைக் அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே ஓரளவுக்கு நல்லா ஃபுல் வியூ நமக்கு தெரியுது பாருங்கள். இன்னும் மேலே போனால் நல்லா ஃபுல் வியூ கிடைக்கும். மேலே போய்ட்டு நல்லா ஃபுல் வியூ கிடைக்கும். கல்லெல்லாம் போட்டு இப்போ தான் அடுக்கி வச்சிட்ருக்காங்க பாருங்கள் பின்னாடி. இன்னும் வேலை முடியல. வேலைலாம் முடிச்சு போட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இடம். அடுத்து வந்து சாமி மலையை மச்சான், சாமி மலைக்கு போக போகிறோம். அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு தெரில. சாமி மலை சிவன் கோயில். இப்போ நம்ம வந்து இப்போ நிலாவூரில் இருக்கோம். நிலாவூரில் அங்கே ஒரு கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க. போகும்போது காட்டுறேன். அது எப்போனாக்கா இந்த மாட்டுப்பொங்கல் அப்போ தான் மச்சான் அது ஃபேமஸு.
மாட்டு பொங்கல் அப்போ சின்ன சின்னதாக கல் வச்சு கட்டி வச்சுருப்பாங்கலாம் பட்டி பட்டியாக. அதில் ஊர் தலைவரெல்லாம் இருப்பாங்க. எல்லோரும் மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டி பயங்கர சிறப்பாக இருக்குங்க அந்த திருவிழா. கோடை விழாவோடவே அது பொங்கல் டைம் நடத்துகிற திருவிழா நல்லா சூப்பராக இருக்கும். பாரம்பரியமாக நடத்துவாங்க, பாரம்பரிய முறைப்படி நடத்துவாங்க. அதனால் நல்லாயிருக்கும். இப்போ அந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கே மூச்சு வாங்குறது ஒன்றும் முடியல. இன்னும் சாமி மலைக்கு நம்ம எப்படி ஏற போகிறோமோ. எப்படியோ ஒரு வழியாக அந்த வியூ பாயிண்ட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. அதை தெரிஞ்சு பாருங்கள். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, வியூ பாயிண்ட்டு. அது அந்த பக்கம் பார்க்குறது. இது இந்த சைடு போட் ஹவுஸ்க்காக பார்க்குற வியூ பாயிண்ட்டு. பாடா சரியான பாறை, பெரிய பாறை, ஒரே பாறை. அதை சுற்றி ஸ்டீல் கம்பியில் அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பா சில்லுன்னு இருக்குப்பா. வாட் அ பியூட்டி. சூப்பராக தெரியுது பாருங்கள். ஏலகிரி மலையோட ஃபுல் வியூ இதுதாங்க. நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த மொபைல் தான். இந்த மொபைலில் எந்த அளவுக்கு வியூ காட்ட முடியுமோ காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பக்கத்தில். அது அந்த சைடு இருக்கிற வியூ தெரியும், இது இந்த பக்கம் இருக்கிற வியூ தெரியும். சில்லுன்னு இருக்குல்ல மச்சான், செம்ம ஜாலியாக ரொம்ப சில்லுன்னு இருக்குதுங்க. நமக்கு ஃபுல்லாக ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியல, அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்குது சூப்பராக. இந்த வியூ பாயிண்டில் இங்கேருந்து பாருங்கள், சூசைட் பாயிண்ட்டு, ஏலகிரி மலையோட மொத்த வியூ பாயிண்ட்டும் எவ்வளோ சூப்பராக தெரியுது பார்த்தீங்கன்னா. இந்த மலையை அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி இங்கே வந்து அந்த லாஸ்ட்டில் கீழே இறங்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அங்கே ஒரு சின்ன கோயில் தெரியுதுங்களா, அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அது எதுனாக்கா ஜலகாமாருன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது, ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இந்த மலையோட தொடர்ச்சி தான் ஜலகாமாரியம். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜவாதி மலை. அந்த சைடு ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா குட்டியா, அது வந்து ஜவாதி மலை. அது இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காது, ஓரளவுக்கு தான் அங்கே ஃபேமஸாக இருக்கும். அங்கேயும் இருக்குது ஹோட்டல்ஸ்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அங்கே அந்தளவுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அங்கே இடம்லாம் வாங்கினா ரீச் ஆகாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மலை, ஒரு பாறை ஒன்று இருக்குது, பெரிய பாறை. அந்த பாறை மேலே யாரும் ஏறி இருக்காங்க போல். இந்த மாதிரிலாம் யாரும் ஏறாதீங்க, அங்கேருந்து ஸ்லிப் ஆனாக்கா அவ்வளோதான், கீழே தான். அதோட யாரும் மேலே பாறை மேலாம் ஏறிருக்காங்க, வளவன்னு இருக்குது. நம்ம சேஃபாக இருக்கிற இடத்துலேருந்து வீடியோ எடுத்துப்போம், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி. ரொம்ப எஜ்ஜிலலாம் போயிட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சுற்றி மலை, மலையை சுற்றி சென்டராக ஒரு கிராமம். எவ்வளோ பச்சுன்னு எப்போவுமே விவசாயம் நடக்குன்னு பாருங்கள். மழை டைம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குமா, செம்மையாக இருக்கும். இதுதாங்க நிலாவூர். இதெல்லாம் பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா நிலாவூர், ஆமாம். கட்டி கட்டி விடுவாங்க. இந்த இடத்துலலாம் பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடு எல்லாம் பட்டி கட்டி சூப்பராக சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பொங்கல் டைம் வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொங்கல் டைம்னாக்கா எப்போனா மாட்டு பொங்கல் அப்போ ஃபுல்லாக மாடுகட்டெல்லாம் போட்டு அருமையாக செய்வாங்க. இது பாரம்பரிய முறைப்படி இங்கே மாடுலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு பட்டியில் அடித்து வச்சு ரொம்ப அழகாக செய்வாங்க. இது இப்போ ஒன்றும் காலியாக இருக்குது. பொங்கல் டைம் தான் இங்கே நல்லா சூப்பராக இருக்கும், பயங்கர திருவிழாவாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா பொங்கல் டைமில் குறிப்பாக மாட்டு பொங்கல் அப்போ வாங்க. மாட்டு பொங்கல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியமாக அந்த மாட்டு பொங்கலாம் எப்படி செய்கிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு அழகாக அதை காட்டுவாங்க. அச்சு அதுக்குள்ளே அடிச்சு காலி பண்ணிட்டியா? எது எது கேட்குது? இது கிழங்கு கொஞ்சமாக இருக்குதுல்ல உள்ள, அது கூட வீடியோ எடுக்குமாடா? ஆ இன்னொரு கிளாஸ் வாங்கலாம், இன்னொரு கிளாஸ் வாங்கிடலாரா? வாமா, இந்த கிழங்கு சூப் தானே அது? கிழங்கு
இது உடம்பு வலி கை கால் வலிக்கு எல்லாத்தையும் கேட்குதுன்ற உடம்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி நான் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே சரியாயிருமாங்க இந்த கிழங்குல சூப் வச்சு குடிச்சோம்னாங்க. நாங்கள் ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சோம் 30 ரூபா கிளாஸு. நல்லா தான் இருக்குது சூப்பு. நாட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குது. நண்டு ரசம் மாதிரி இருக்கு. உடம்பு கை கால் வலி எல்லாம் சரியாயிருமா. ஆமாம் நல்லா ஊர் எப்போ தொழுந்து வச்சுறேன் ஃபஸ்ட்டு. இங்கே தாங்க லவ் பேர்ட்ஸ் பார்க்கு. உள்ளே போனீங்கன்னாக்கா டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் கையில் பறவைக்கு நீங்கள் தீவனம் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கண்டினியூ பண்ண பாருங்கள். நினச்சா போகலாமா? சரி போகலாமா? எந்திங்கண்ணா போகலாமா? வாங்க போவோம். கண்டினியூ பண்ணுவோம். அடிக்கிற வெயிலில் ஒரே கால் பாட்டில் தண்ணி தான் இருக்குது. போய் என்ன நிலைமை ஆக சூப் போய் வாங்கி குடிச்சுட்டு தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 16 நிமிஷம் இருக்காங்க மேலே சாமி மலைக்கு போகிறதுக்கு. 16 நிமிஷம் 650 மீட்ரு மேலே ஏறணும். முடியல, பக்கத்தில் தான் இருக்குன்னு நான் பாருங்கள். மச்சான் பாவம் கீழெல்லாம் விழுந்து முட்டையெல்லாம் அடி ஆயிடுச்சுங்க. அவனுக்கு வலிக்கி விட்டுருச்சு. அடி ஆகிட்டுருக்கு மச்சான், உள்ளே அடி ஆகிட்டுருக்கு. உனக்கு இப்போ தெரியாது. வரண்டா எப்பா புரிய வரேன்.